ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் ஆக்சிஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். மேப், அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர், அதுக்கப்புறம் வந்து லேம்டா ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேவா? இதெல்லாமே வந்து நமக்கு மேக்ஸிமம் டேட்டா வச்சு யூஸ் பண்ணக்குள்ள யூஸ் ஆகக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு வந்து மேப் ஃபங்க்ஷன். மேப் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஐட்ரேட்டரை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? அதாவது ஐட்ரேட்டர்னால் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் செஷனில், அதுமாரி ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய சின்டெக்ஸ் வந்து மேப், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நேம், இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நேம் கமா செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஒரு கலெக்ஷன், லிஸ்ட்டாக இருக்கலாம், ட்ரிப்பிளாக இருக்கலாம், அதுமாரி ஒரு கலெக்ஷன். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு மோர் தென் ஒன் வேல்யூஸ். இப்போ வந்து நம்ம கையில் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. உதாரணமாக பாருங்கள், எங்களை 1 2 3 4 இது எல்லாத்தையுமே நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்களேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும், ஒரு வேல்யூக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும். அதுவே இந்த ஃபங்க்ஷனை ஒரு வேல்யூவாக இதுக்கு அனுப்பி, புரியுதுங்களா? நம்ம இங்கே லிஸ்ட்டில் கொடுக்குறோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூவாக அனுப்பி வர அவுட்புட், அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற அவுட்புட் இருக்கு இல்லையா, அதை ஐட்ரேட்டபிளாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதான் மேப். ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதான் சிங்கிள் ஆர்குமெண்ட் இங்கே நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இல்லை இது உள்ள ஒரு லிஸ்ட்டு தான் ஆர்குமெண்ட்னா, அப்போ நம்ம சப்லிஸ்ட்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் ஒரு சப்லிஸ்ட், அடுத்த ஆர்குமெண்ட் ஒரு சப்லிஸ்ட், அடுத்த ஆர்குமெண்ட் சப்லிஸ்ட். அப்போ ஒரு லிஸ்ட்டாக அதை அனுப்பி வைக்கும். நாம் இங்கே கொடுக்குற கலெக்ஷனில் ஒரு வேல்யூவாக இங்கே நம்ம அனுப்பி வைக்கும். அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், ஏதோ ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அந்த ரிட்டர்ன் வேல்யூ தான் நமக்கு ஐட்ரேட்டபிளாக வரும். அப்போ ஃபார் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அதை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இது. ஓகேவா? ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா அந்த இன்புட்டை என்ன நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும். இப்போ ஃபார் இருக்குது, மேப் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேப் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மேப்புன்னு கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, மொத்தமாக 5 நம்பர் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த மேப் இதெல்லாம் விட்டுடுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் 1ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அனுப்புனா எனக்கு அவுட்புட் என்ன வரும், ஸ்கொயர் பண்ணால் 1 தான் ரிட்டர்ன் ஆகும். 1 இன்புட் கொடுத்தனா 1 தான் ரிட்டர்ன் வரும். 3ன்னு கொடுக்குறேன் இன்புட், இந்த ஃபங்க்ஷனுக்கு தனியாக நான் கால் பண்ணுறேன், 3 கொடுக்குறேன். அப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும், 3 ஸ்கொயர் 9. அடுத்து 4ன்னு சொல்லிவிட்டு வேல்யூ அனுப்புகிறேன். அப்போ என்ன எனக்கு 16 கிடைக்கும். 6 அனுப்புக்குள்ள 36, இந்தமாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். இதை மேப் யூஸ் பண்ணி நான் ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு தடையும் தனித்தனி வேல்யூஸாக கால் பண்ணிகிட்டு இருக்காமல், இந்த மாதிரி நான் மேப் யூஸ் பண்ணால் மொத்தமாக அது என்ன செய்யும், நான் கொடுத்துக்கிற வேல்யூஸ் ஒரு வேல்யூவாக அதுவே கால் பண்ணிவிட்டு வர அவுட்புட்டை ஒரு ஐட்ரேட்டர் லிஸ்ட்டாக நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நம்ம ஃபாரில் ஐட்ரேட்டர் லிஸ்ட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஃபார் ஐ ஈக்குவல் டு ஐயின் மேப் ஆஃப் இந்தமாரி கொடுத்துருக்கு இல்லையா, இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ அதுதான் நமக்கு இங்கே ஐயிலே வரும். அப்போ அது ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணுறீங்களா இல்லை என்ன செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். மேப் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நிறையா வேல்யூஸை நிறைய டைம் நம்ம அனுப்ப வேண்டியதை ஒரே டைமில் செஞ்சிடலாம். இப்போ அதை நம்ம இந்த எக்ஸாம்பிள் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இங்கே இருக்குது, நான் இந்த ஃபார் எனேபிள் பண்ணிடுறேன். என்ன செய்கிறோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கான். இங்கே நம்பர் பிரிண்ட் ஆகும், இங்கே அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு என்னுடைய வேல்யூ 1, n1ன்னு அது ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை இந்த ஃபங்க்ஷனுக்கு அது அனுப்புது. அனுப்பினோடனே 1ன்னு சொல்லிட்டு இது பிரிண்ட் ஆகுது, n = 1ன்னு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூ தான் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐயில் வரப்போகுது, இந்த மேப்புன்றது. ஓகேங்களா? ஒரு வேல்யூக்கு ரிட்டர்ன் வேல்யூ மட்டும்தான் இங்கே நமக்கு இந்த லூப்புக்கே வரும், ஐட்ரேட் ஆகி வரும். அப்போ ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ 1 ஸ்கொயர் 1 தான், 1 பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து 3 அனுப்புகிறாங்க, இந்த பிரிண்ட்டுக்குள்ள 3 வருது, இந்த ரிட்டர்ன் வந்து 9.
அப்போ மேப் ஃபங்க்ஷன் புரியுதுங்களா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம தனித்தனியாக ஒரு 10 தடவை ரன் பண்ண வேண்டிய வேலையை ஒரே டைமில் செஞ்சிடலாம். அதில் வர அவுட்புட்டையும் நம்ம ஒரு லிஸ்ட்டாவோ இந்த இடத்துல வந்து என்ன செய்யும், ஒரு ஃபாரில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நம்ம லிஸ்ட்டாக கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வர அவுட்புட்டு ஐட்ரேட்டபுளாக இருக்கும். அதை நான் லிஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். இது இங்கே போகிறதுனால இந்த பிரிண்ட் இது இங்கே கீழே ஃபைனலாக இருப்பாருங்க தான் அவுட்புட். நமக்கு கிடைக்கிற அவுட்புட் நம்ம ஒரு லிஸ்ட்டாக ரிட்டர்ன் வேல்யூ நம்ம இந்த மாதிரி இன்புட்ஸ் தனித்தனியாக கொடுத்து ரன் பண்ண வேண்டிய வேலையை நம்ம ஒரே டைமில் செஞ்சு இந்த அவுட்புட் எடுத்துக்கிறோம். ஓகே, இதுதான் மேப் ஃபங்க்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனும் மேப் ஃபங்க்ஷன் மாதிரியே தான், ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேப்பில் நம்ம கொடுக்குற வேல்யூ எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிட்டு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். என்ன வேல்யூ கொடுக்குறோமோ இது இன்புட் அங்கே பாஸ் பண்ணோம், அங்கேருந்து கிடைக்கிற அவுட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ தான் நமக்கு ஐட்ரேட் ஆகி வரும். அதான் நம்ம ஃபாரில் வச்சு இல்லை லிஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஃபில்டரை பொறுத்தவரையிலும் நம்ம கொடுக்குற வேல்யூ தான் நமக்கு அவுட்புட்டாக வரப்போகுது. இந்த இடத்துல 1 3 4 6 7 இருக்கு இல்லையா, இதில் இந்த லிஸ்ட்டில் இருந்து நான் ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் வேல்யூஸ் நான் வெளியே எடுக்க போகிறேன். அந்த ஃபில்ட்ரு என்ன கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணுன்றது தான் இங்கே இருக்க போகுது. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அப்போ இதுலேருந்து ரிட்டர்ன் ஆகிறது ஒன்று ட்ரூ ஃபால்ஸ்னு இருக்கணும். ட்ரூவாக இருந்ததுன்னா நம்ம கொடுக்குற இந்த பர்டிகுலர் இப்போ நான் ஒன்று வந்து இங்கேருந்து நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புகிறேன். இதில் போய் ஏதோ ஒரு ப்ராசஸ் நடக்குது. இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ ட்ரூன்னு வந்ததுன்னா நமக்கு இந்த ஒன்று ஃபில்டரில் இது உள்ளே வரும், ஐட்ரேட் ஆகிட்டு. ஃபால்ஸ்னு ஒரு வேலை ரிட்டர்ன் ஆச்சுன்னா இது வராது. அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் இந்த இடத்துல நான் சம்மந்தமே இல்லாமல் அதே ஸ்கொயர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஃபங்க்ஷன் என்ன செய்யும், நம்ம கொடுக்குற வேல்யூவை ஸ்கொயர் பண்ணி தரும். அப்போ ட்ரூவாக ஃபால்ஸாக வர வேல்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து ட்ரூனா ஒரு நம்பர் இருந்தால் ட்ரூ தான், ஒரு நேம் இருந்தால் ட்ரூ தான், ஒரு ஸ்ட்ரிங் இருந்தால் ட்ரூ தான், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தால் ட்ரூ தான். நல் 0 எம்டி இந்த மாதிரி நெகட்டிவ் வேல்யூஸ் இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றபடி எல்லாமே ட்ரூ. இப்போ அதனால் இந்த ஃபில்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறது யூஸே இல்லை நம்மளை பொறுத்தவரையிலும். ஏன்னா இங்கே எல்லா டைமும் அது ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் இந்த எல்லா வேல்யூவும் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுது இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஃபில்டர் எப்படி புரியணுன்றதுக்காக சும்மா ஒரு சாம்பிள் கொடுத்துருக்கேன், இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு இந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். இந்த பிரிண்ட்டில் இந்த வேல்யூ மட்டும் தான் வருது. 1னா 1 3 4 6 7. அப்போ இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ ட்ரூவாக இருந்ததுன்னா பர்டிகுலர் நீங்கள் 1 அனுப்புக்குள்ளே ட்ரூவாக இருந்ததுன்னா 1 வந்து செலக்ட் ஆகி உள்ளே வந்துடும். 3 அனுப்புக்குள்ளே ஃபால்ஸ் ஆகி போச்சுன்னா 3 வராது, ஃபில்டர் பண்ணிவிடும். ஓகே, அடுத்த சாம்பிள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஒரு நம்பர் ஆட் நம்பராக ஈவன் நம்பராக கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் இது. ஒரு நம்பர் நீங்கள் இதில் இன்புட் அனுப்புகிறீங்கன்னா அந்த நம்பர் இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், வர நம்பர் முழுசாக 2ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா ஈவன் நம்பர் இல்லையா. ஈவன் நம்பர் மட்டும் ஈவன் நம்பர் இருந்தால் ட்ரூ மாதிரி. இது மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா தெரியும். இது இல்லை ஒன்று வச்சு ரன் பண்ணி காமிக்கிறேன். 10 மாடுலஸ் 2 வேல்யூ 0 ரிட்டர்ன் ஆகுது. ஓகே, இதுவே டபுள் ஈக்குவல் போட்டு 0 கொடுத்தேன்னா இது வந்து ஒரு கண்டிஷன். நமக்கு ஒன்று ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லை ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மட்டும் இந்த கண்டிஷன் வந்து நான் ட்ரூவாக வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். ஃபில்டர் என்ன சொன்னால் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம். இந்த ஆக்சுவலாக இது வந்து ஃபங்க்ஷன் நேம் வேறு வச்சிடணும், ஈவன் சொல்லிட்டு வச்சிடணும். இல்லை ஈவன் மட்டும் நமக்கு ஃபில்டர் ஆகிற மாதிரி இங்கே எழுதிருக்குது, அப்படி தான் எழுதியிருக்கோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 நான் அனுப்புகிறேன். இப்போ அதனால் இது ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் 1 நமக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடாது, 3யும் ரிட்டர்ன் ஆகக்கூடாது, 4 6 மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகணும். ஓகே, இப்போயே வந்து நான் லிஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணுறேன்.
இது இங்கே பிரிண்ட் ஆகிற வேல்யூ, அதனால் எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகுதுன்னு நினச்சிடாதீங்க. இது என்ன பிரிண்ட் ஆகுது இல்லையா, இது இங்கே உள்ள எல்லா இங்கே ஒரு தடவையும் கால் பண்ணக்குள்ளேயும் இந்த நம்பர் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இத்தனை டைம் ரன் ஆனாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் இது மட்டும்தான். ஏன்னா நான் லிஸ்ட்டாக இது அவுட்புட் ஃபுல்லாக இங்கே எடுத்ததுக்கப்புறம் லிஸ்ட்டாக மாற்றுறேன். நீங்கள் டைரெக்டாக ஃபார் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைமும் நமக்கு ரன் ஆகிறதுக்கு தெரியும். இப்போ என்ன ரன் ஆகுதுன்னு நமக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். ஓகே, என்ன தப்பு நடந்தது, ஃபாரில் கோலன் வைக்கல. ஓகேவா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ 1 இங்கே பிரிண்ட் ஆச்சு, ஆனால் இங்கே வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அதனால் நமக்கு அந்த வேல்யூ நமக்கு கிடைக்கல. ஓகேவா, 3க்கும் கிடைக்கல, 4க்கு கிடச்சிருக்கு பாருங்கள், அதுமாதிரி 6க்கு கிடச்சிருக்கு. இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, இந்த பிரிண்டர் நான் எடுத்துட்டுனா நமக்கு தேவையான ஃபில்டர் மட்டும் நமக்கு கிடைக்கும். 4 6 ஈவன் நம்பர். இதுதான் ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுனா, நம்ம கொடுக்குற லிஸ்ட்டில் தேவையானதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ வந்தனா எந்தெந்த வேல்யூ பாஸ் பண்ணாங்களோ ட்ரூ வருதோ அது மட்டும் நமக்கு லிஸ்ட்டாக கிடைக்கும். ஓகேவா, ஆனால் மேப் பண்ணுறது அப்படி கிடையாது. நம்ம இங்கே எவ்வளோ நம்ம லிஸ்ட்டு கொடுக்குறோமோ அந்த ஃபங்க்ஷனில் ரன் பண்ணி ஒன்று ஒன்றுக்கும் அவுட்புட் என்னவோ அதை நமக்கு லிஸ்ட்டாக கொடுக்கும் ஐட்ரேட்டராக. ஓகேவா, இதுதான் லிஸ்ட்டு ஃபில்டர். இதுக்கடுத்தது வந்து லேம்டா ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் தான், ஆனால் அதுக்கு நேம்லாம் வைக்க மாட்டோம். நம்ம லேம்டான்னு தான் தருவோம். ஃபங்க்ஷன்னா நம்ம ஜென்ரலாக நேம் வைப்போம் இல்லையா, சம் ஸ்கொயர் அதுமாதிரி நேம்லாம் தருவோம் இல்லையா. ஒரு சிம்பிளான ஃபங்க்ஷன், ஒரு லைன் மட்டும் தான் கோடிங்னு வச்சுங்க, டைரெக்டாக ரிட்டர்ன் மட்டும் கொடுக்க போகிறீங்க, இல்லை ஒரு லைன் கோடிங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, ஒரு நம்பர் இன்புட் வாங்குது, இது லேம்டா ஃபங்க்ஷன் கிடையாது, இது நார்மல் ஃபங்க்ஷன். ரிட்டர்ன் வந்து n ஸ்கொயர், நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதை ஸ்கொயர் பண்ணி நமக்கு தர மாதிரி கொடுக்குறோம். இங்கே ரன் பண்ணுறேன், 9 வருது. ஓகேவா, இது 4 கொடுத்தா 16 வருது. இது லேம்டா ஃபங்க்ஷனை எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி எழுதலாம். ஒரு லைன் தான், லேம்டான்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஆர்குமெண்ட் எதாவது இருந்தால் நீங்கள் தரலாம். லேம்டாவுக்கு பக்கத்தில் ஸ்பேஸ் கொடுத்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட், நான் 2 ஆர்குமெண்ட் இருக்குன்னா நான் இன்னொரு ஆர்குமெண்ட்னா கம்மா கொடுத்து பி அப்படி கொடுத்துருந்தா கொடுக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஆர்குமெண்ட் தான் தரோம் நம்ம எழுத ஒரு ஃபங்க்ஷனுக்கு. என்ன செய்ய போகுது, அவுட்புட் ரிட்டர்ன் என்ன பண்ண போகுது, கோலனுக்கு அப்புறம் n ஸ்கொயர். இந்த வேல்யூ இங்கே ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ ஏன்றது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், புரியுங்களா. இதை ஃபுல்லாக இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஏவில். அப்போ என்ன சொல்லுது, டைப் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் சொல்லுது, அது ஒரு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூ நான் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது இந்த ஃபங்க்ஷனை, ஏன்னா இது வந்து நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் இல்லையா இந்த மாதிரி. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ ஏன்றது ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறது. இப்போ ஏ ஆஃப் 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வருது பாருங்கள், ஸ்கொயர் பண்ணி. நம்ம இந்தமாரி யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃபார் லூப் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம், அதுமாரி தான் பண்ணுவோம். வேறு மற்ற இடத்துல ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் மட்டும் தனியாக எப்படி ஒர்க் பண்ணுறதுனா தான் இப்படி பார்க்குறோம். ஓகே, இந்த லேம்டா ஃபங்க்ஷனை ஒரு இந்த ஃபில்டர் இதோட சேர்த்து வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறேன். இப்போ இதை மட்டும் பாருங்கள். ஃபார் ஐ இன் ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஃபில்டர்னால் என்னன்னு சொன்னால், நம்ம கொடுத்துருக்குற இந்த லிஸ்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணுறது. நம்ம என்ன ஆப்ஷன் சொல்கிறோமோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷன் தான் ஜென்ரலாக கொடுப்போம். ஃபில்டர்னால் ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம், இந்த இடத்துல அந்த கலெக்ஷனை கொடுப்போம். ஒரு ஒன்றா அது ரன் பண்ணிவிட்டு ட்ரூவாக வரதுக்கு மட்டும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும் இந்த வேல்யூ. இங்கே தான் நடக்க போகுது. ஏன்னா இங்கே லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து வர வேல்யூ இருக்கு இல்லையா, இங்கேருந்து பாஸ் பண்ணும் இல்லையா ஒரு வேல்யூ, அதை இங்கே ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்கிறேன் ஏ. இந்த இடத்துல பாருங்கள், ரிட்டர்ன் என்ன கொடுத்துருக்கேன், ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகும். ஃபில்டர் ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நமக்கு அதுதான் தேவை, ட்ரூவாக ஃபால்ஸானு. அப்போ இங்கேருந்து வர வேல்யூ ஃபஸ்ட்டு 1 வரும், அடுத்தது 2 வரும், 3, அதுமாதிரி 10 வரலும் வரும். கரெக்டுங்களா, ரேஞ்சில் ஃபஸ்ட்டு 1 வருது இல்லையா, அந்த வேல்யூ இந்த இடத்துல ஆர்குமெண்ட் இது இருக்குது. உள்ளே போனோடனே இந்த இடத்துல அந்த 1 வந்து மாடுலஸ் ஆஃப் 2 கண்டுபிடிக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம ஈவன் நம்பர் மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம், அதான் இந்த ஃபங்க்ஷன்.
அப்போ லேம்டா ஃபங்க்ஷனையும் ஃபில்டர் ஃபங்க்ஷனையும் மெர்ஜ் பண்ணி எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த அவுட்புட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதான் அது 1லேருந்து 10 வரையிலும் பாஸ் பண்ணுறோம். அதில் ஈவன் நம்பர் மட்டும் 2ஆல் முழுசாக டிவைட் ஆகிற நம்பர் மட்டும் ட்ரூன்னு வரும். அது மட்டும் நம்ம ஃபில்டர் ஆகிட்டு நமக்கு வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இதுதான். ஓகே, இப்போ லேம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுற இடத்துல நான் இன்னொரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதுமாரி ஒரு டைப் யூஸ் பண்ணலான்றது உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஓகேவா? சரி, இதை விட்டுருங்க. இப்போ கேட்குறது பாருங்கள். ப்ரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன். ஒரு நம்பர் இன்புட் வாங்கிக்கிறோம். ஓகேங்களா? நார்மலாக ஒரு லூப்புக்குள்ளே இங்கே என்ன யூஸ் பண்ணால் அதோட ஒரு நம்பர் கம்மியாக தான் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக? இப்போ 10ன்னு வருதுன்னா 9 தான் இங்கே கிடைக்கும். அப்போ 2லேருந்து ப்ரைம் நம்பர் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 2லேருந்து என்ன நம்பர் நமக்கு கண்டுபிடிக்க வருமோ அந்த நம்பருக்கு முன்னாடி நம்பர் வரல எடுத்துக்குவோம். எந்த நம்பராவது முழுசாக டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம் அதை. ஓகேவா? அதுமாதிரி டிவைட் ஆச்சுன்னா அது ப்ரைம் நம்பர் கிடையாது. டிவைட் ஆகலைன்னா ப்ரைம் நம்பர். இப்போ அதனால் நான் சார் ஒரு லூப் ஒன்று ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே 10 n = 10ன்னு வச்சுங்க. அப்போ 2லேருந்து ஒன்று கம்மியாக தானே வரும், 9 வரலும் தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு 2ஆல் என்ன டிவைட் பண்ணி பார்க்குறேன், அடுத்து 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன், 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். நம்ம 10 யூஸ் பண்ணால் 2ஆல் டிவைட் பண்ணக்குள்ளே என்ன ஆகிடும்? =0 வந்துடும். அப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ் போயிடும். அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகேவா? இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு லூப்பு. அப்படி இது ரன் ஆகவே இல்லை அப்படின்னா கடைசியாக ட்ரூ. அப்போ அது வந்து ப்ரைம் நம்பர். ஏன்னா இதெல்லாம் முழுசாக இதுமாதிரி டிவைட் ஆகலை. ஓகேவா? அதான் இந்த ஃபங்க்ஷன் செய்யுது. அதை ஒரு லேம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த இடத்துல அதேமாதிரி ஒரு ரேஞ்ச் வச்சுக்கிறோம். 1லேருந்து 10 வரைக்கும். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற நம்பரில் இதெல்லாம் ப்ரைம் நம்பரோ அது மட்டும் ஃபில்டராக எனக்கு வேணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல லேம்டா ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் இங்கேருந்து ஒன்று ஒன்று அனுப்புகிறோம் இல்லையா? அதான் ஏ. ஈஸ் ப்ரைமில் நான் அதை அனுப்புகிறேன். இது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல கண்டிஷன் கூட எழுதணும் ஏற்கனவே. இல்லை இந்த இடத்துல ஒரு அடிஷன் அதுமாரி எது வேணால் பண்ணலாம். ஆனால் ஃபில்டரை பொறுத்தவரை நமக்கு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு வேணும். இந்த இடத்துல நான் ஒரு ட்ரூ ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். அப்போ ஈஸ் ப்ரைமுக்கு இந்த நம்பர் அதை அனுப்பி வைக்கும். இந்த இடத்துல ட்ரூன்னு ரிட்டர்ன் ஆச்சுன்னா அப்போ மட்டும் அந்த நம்பர் மட்டும் இங்கே வரும். அப்போ இதெல்லாம் ப்ரைம் நம்பரோ அது மட்டும் இங்கே வரும். இப்போ நம்ம ரன் பண்ணோம் இல்லையா லாஸ்ட்டாக, அதில் இதில் வந்துருக்கு பாருங்கள் 1 2 3 5 7. இல்லைனா ரேஞ்ச் கூட நான் மாற்றி பார்க்குறேன். 21 வரலும் கொடுத்து பார்க்கலாம். அதாவது 20 வரைக்கும் பாருங்கள். 1 2 3 5 7 11 13 17 19 இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, இப்போ லேம்டா ஃபங்க்ஷனை எப்படி வந்து லேம்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது ஃபில்டருக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டு அதேமாதிரி லேம்டா வித் மேப் அது எப்படி ஒர்க் ஆகுன்னு பாருங்கள். மேப்னா என்னது? நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுவோம். இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். இங்கே நம்ம ஆர்குமெண்ட்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துருவோம். ஒரு ஆர்குமெண்ட்ஸாக ரன் இதுக்கு அனுப்பி வைக்கும். ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ நமக்கு வரும். அதே ஸ்கொயர் ஃபங்க்ஷன் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஏ கொடுக்குறாங்க, அது ரிட்டர்ன். இப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? நம்ம என்ன நம்பர் இங்கே கொடுக்குறோமோ 1 அனுப்புனா 1 வரும், 2 அனுப்புனா 4 வரும், 3 அனுப்புனா 9. அதுமாரி ஸ்கொயர் வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக அந்த லேம்டா எழுதியிருக்கோம் ஒரே லைனில். இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஃபைனலாக வந்துருக்கும் பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், ஸ்கொயர் பண்ணி. ஓகேவா? இப்போ லேம்டா ஃபங்க்ஷன் எப்படி இன்லைனில் எப்படி யூஸ் ஆகுதுன்றதை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அதுமாரி இந்த ஃபில்டர் மேப்பை பற்றியும் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் காம்ப்ரஹென்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான். ஒரு லிஸ்ட்டு இல்லை மியூட்டபிள் கலெக்ஷன் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். ஜென்ரலாக எப்படி க்ரியேட் பண்ணுவோம்? நான் வந்து ஒரு எம்டி லிஸ்ட் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 1லேருந்து 10 வரையிலும் ஒரு லிஸ்ட்டு வேணும்னு வச்சுங்க. இதுமாரி யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் யூஸ் பண்ணி ரேஞ்ச் இதுமாரி கொடுத்துருவேன். ஐநூறு வேல்யூ 1 2 3 4 வரும். எல்லாத்தையும் அப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ பிரிண்ட் பண்ணால் நமக்கு இதுமாரி பிரிண்ட் ஆகிடும், லிஸ்ட்டாக மாறிடும். ஒரு வழி இதுதான். வேறு எப்படி பண்ணலாம்? அதுதான் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். அதே ஒரு டிக்ஷனரி நமக்கு வேணும்னு வச்சிங்களேன். ஒரு நம்பர் அதனுடைய ஸ்கொயர்,
ஒரு டிக்ஷனரியாக எனக்கு வேணும். அது எப்படி பண்ணுவோம்? ஒரு டிக்ஷனரி எம்டி டிக்ஷனரி வச்சுக்குவோம். ஃபார் ஈக்குவல் டு 1 to இதுமாரி வச்சுக்குவோம். கீ வேல்யூ வந்து 1, வேல்யூ வந்து ஸ்கொயர் அப்படி சொல்லிட்டு இதுமாதிரி நம்ம கொடுத்தோன்னா வேல்யூஸ் ஆட் ஆகிடும். அதை பிரிண்ட் பண்ணக்குள்ள நமக்கு இதுமாரி கீ பேர் வேல்யூஸ் கிடைக்கும். இதை ஃபார் யூஸ் பண்ணி எப்படி சிம்பிளாக பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து மேனுவல், டைரெக்டாக பண்ணால் இப்படி தான் பண்ணுறோம். இது ஒன்றும் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஏன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு லிஸ்ட்டு தேவை, அதனால் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இது உள்ளே எடுத்து விட்டுருங்க. ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறதுனால எனக்கு லிஸ்ட்டு வேணும். ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டால் டிக்ஷனரி வேணும். அப்படி இல்லைனா ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் செட் இருக்கு இல்லையா, அதுவும் மியூட்டபிள் தான். அதுமாரி வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃபார் லூப். என்ன செய்யுது? ஃபார் I ஈக்குவல் டு 1லேருந்து 10 வரைக்கும். அதை இதில் இருக்கிற வேரியபிள் நான் இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன்னா இந்த வேல்யூ தான் கலெக்ஷனாக நமக்கு வரப்போகுது, லிஸ்ட்டாக வரப்போகுது. ஐநூறு வேல்யூ 1லேருந்து 10 வரலும் இல்லையா, அதுதான் லிஸ்ட்டாக வரப்போகுது. இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், ஒரு லிஸ்ட்டு கிடச்சிச்சு எனக்கு. ஏனுடைய வேல்யூ என்னது? ஒரு லிஸ்ட்டு. ஈஸியாக க்ரியேட் பண்ணிட்டா. சிங்கிள் லைனில் இந்தமாரி லூப் யூஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணாமல் டைரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டேன். எனக்கு 1லேருந்து இது வரலும் வேணாம். ஸ்கொயர் வேல்யூஸ் வேணும்னா இந்த இடத்துல அப்படியே ஸ்கொயர் கொடுத்துங்க. இந்த இடத்துல ஒரு சிங்கிள் வேல்யூ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். அது இங்கே இருக்க வர வேல்யூ இருக்கலாம். இல்லை ஒரு ஃபங்க்ஷனை கூட நீங்கள் கால் பண்ணலாம். சப்போஸ் ஸ்கொயர் ஆஃப் I இப்படி கூட கால் பண்ணி அது ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ நமக்கு ஒரு லிஸ்ட் அவுட்புட்டாக கிடைக்கலாம். இதுமாரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லிஸ்ட்டாக பண்ணுறது. கீழே பி பாருங்கள், ஒரு டிக்ஷனரியாக பண்ணுறது. டிக்ஷனரி என்னது? கீ வேல்யூ வேணும். நம்ம இங்கே ஏற்கனவே மேலே பண்ணோம் இல்லையா, அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. இப்போ ரன் பண்ணிவிட்டு பிஏ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ சிம்பிளாக லிஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். இதே வந்து லேம்டா ஃபங்க்ஷன், ரேஞ்ச், ஃபில்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எப்படி ஒரு சில மேனிப்புலேஷன் பண்ணலான்றதை இங்கே பார்க்குறோம். இதுனா இந்த ப்ரைம் நம்பர் பார்த்து இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் இங்கே எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஃபார் I ஃபில்டர் இங்கே கொடுத்துருக்கேன். இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இது அதாவது 1லேருந்து 21க்குள்ளே இருக்கிற இந்த ஃபில்டர்ன்றது என்ன செய்யும்? இங்கே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு லேம்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரைம் நம்பர் மட்டும் நமக்கு இப்போ வரும். அதை ஒரு லிஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஏவை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு தெரியும். 21க்குள்ளே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இது ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி வேல்யூஸ் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் இந்தமாதிரி இஃப் வச்சு கூட எடுக்க முடியுங்க. பாருங்கள், இது கொஞ்சம் அதோட அடுத்த ஸ்டெப். இது ஒரு ஃபார் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இஃப் யூஸ் பண்ணுறேன். என்னோட மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் I இருக்கு இல்லையா, ஐனோட வேல்யூ ஃபஸ்ட் இனிஷியலாக 1, அந்த 1 இங்கே வரும். இதில் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறது மட்டும்தான் இங்கே ரிட்டர்னே ஆகும், இல்லைனா ரிட்டர்ன் ஆகாது. நான் இந்த இடத்துல என்ன கொடுத்துருன்னா, 2ஆல் முழுசாக டிவைட் ஆகணும் ஈவன் நம்பர் அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல வேறு கண்டிஷன் கூட கொடுக்கலாம். கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறது மட்டும் தான் இங்கே ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? இப்போ I முழுசாக வந்து 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா அதை மட்டும் இங்கே அனுப்புன்னு சொல்கிறேன். அப்போ 1லேருந்து 21 கொடுக்குறேன். அப்போ ஈவன் நம்பர்ஸ் மட்டும் இங்கே வரும். அதையும் நான் ஸ்கொயர் பண்ணி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவுட்புட் எடுத்துருங்க. டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வரும். இப்போ நான் பிஏ பிரிண்ட் பண்ணுறேன். ஈவன் நம்பர்ஸ், அதாவது 20க்குள்ளே இருக்கிற ஈவன் நம்பர்ஸ். அதையும் எனக்கு ஸ்கொயர் பண்ணி வேணும்னா I × I இல்லை I*2 இப்படி போடலாம். ஸ்கொயர் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டாக கிடச்சிருக்கு. இதை இந்த மாதிரி ஃபில்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல்
இஸ் பிரைம் இருக்கு இல்லையா, அதை டைரெக்டாக யூஸ் பண்ணி இஃப் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இங்கே இந்த கண்டிஷனில் ட்ரூவாக இருக்கிறது மட்டும் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஃபார் வந்து 1லேருந்து 21 வரல வரப்போது. இந்த இடத்துல கண்டிஷன் ஒரு வேல்யூவாக லூப் இல்லையா, ஒரு வேல்யூவாக நடக்கும். அதுதான் இங்கே ஃபில்டர் ஏற்கனவே பண்ணுது. செஞ்சுட்டு இங்கே இதில் ட்ரூவாக இருக்கிற வேல்யூ மட்டும் நமக்கு கையில் வரும். இப்போ சியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா தெரியும், ப்ரைம் நம்பர்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ என்னென்ன பார்த்தோம்? மேப், ஃபில்டர், அப்புறமா லேம்டா ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அப்புறம் லிஸ்ட்டு, கம்ப்ரஹென்ஷன் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டேட்டா மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இந்த செஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பை.